களே, அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததும் பாஜக தலைவர்கள் அதிமுகவை தாக்கி பேசுவார்கள். அதிமுக தலைவர்களின் ஊழல் பற்றியெல்லாம் பேசுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. லேசான கோபத்தை தவிர பாஜக தலைவர்கள் யாருமே அதிமுகவை விமர்சனம் செஞ்சு பேசல. பாஜக தலைவர்களின் இந்த செயலுக்கு பின் முக்கியமான காரணம் இருக்குதான். முக்கியமாக டெல்லி போட்ட உத்தரவு, அதாவது டெல்லி போட்ட முக்கியமான உத்தரவின் பேரில் இதன் பின்னணியில் இருக்குதான். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்துவிட்டது. இந்த கூட்டணி முறிவிற்கு பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. அதாவது ஜெயலலிதாவின் ஊழல் பற்றி பேசியது, திமுக ஃபைல்ஸ் விவகாரத்தில் அதிமுக ஃபைல்ஸ் பற்றியும் வெளியிடுவேன் என்று கூறியது, நானும் ஜெயலலிதா போல ஒரு தலைவர் தான் என்று கூறியது. அதோடு நிற்காமல் அண்ணாதேவர் பற்றி தேவையில்லாத மோதலை ஏற்படுத்தும் வகையில் ஆதாரமற்ற சில விஷயங்களை கூறியது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியது எல்லாம் இரண்டு தரப்பில் மோதலுக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கு. அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கள் தான் அதிமுக பாஜக உறவு முறிய காரணமாக அமைந்திருக்கு. அதிமுக பாஜக மோதலை முடிவிற்கு கொண்டு வர அதிமுக தலைவர்களும் கூட தீவிரமாக முயன்றனர். டெல்லியில் இதற்காக சமாதான தூதுகளை கூட மேற்கொண்டனர். ஆனால் எதுவும் வெற்றி பெறவில்லை. கூட்டணி மோதல், அதோடு அண்ணாமலையை நீக்க வேண்டும் என்று கூட இவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அது எதுவும் பாஜகவின் செவிகளுக்கு கேட்கவில்லை. விளைவு அதிமுக பாஜகவுடனான கூட்டணியை முறிப்பதாக அறிவித்தது. இந்த கூட்டணி முறிந்த பின் அதிமுகவினர் வெடித்து கொண்டாடினார். அதோடு இல்லாமல் அதிமுகவினர் சிலர் பாஜகவை விமர்சனம் செஞ்சாங்க. ஆனால் அதிமுகவின் பாஜகவினரை மோசமாக பேசக்கூடாது, கடுமையாக விமர்சிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் அதிமுக தரப்பு பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததும் பாஜக தலைவர்கள் அதிமுகவை இதை தாக்கி பேசுவார்கள், அதிமுக தலைவர்களின் ஊழல் பற்றி எல்லாம் பேசுவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. முக்கியமாக சில மூத்த தலைவர்கள் அப்படி பேசுவார்கள், அதிமுகவை நேரடியாக அவர்கள் தாக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை. முக்கியமாக அண்ணாமலை இதில் கப்சிப் என்று இருக்கிறாரு. அதாவது இந்த பாஜக மீண்டும் கூட்டணி இல்லவே இல்லை, அதிமுக திட்டவட்ட அறிவிப்பு, கூட்டணி பற்றி கேட்டால் டெல்லி தலைமை முடிவு எடுக்கும் என்கிறார்கள். அதேபோல் அதிமுக பற்றி கேட்டாலும் டெல்லி முடிவு எடுப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் டெல்லி மேலிடம் கூட்டணியை தொடர்ந்தாலும் நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன் என்று கூறியவர் அண்ணாமலை. அவரே இப்போது பாஜக மேலிடம் இதில் முடிவெடுக்கும் என்று ஒதுங்கி கொண்டுள்ளார். அவர் இந்த பேச்சும் மட்டுமல்லாமல் பல பாஜக தலைவர்கள் அதிமுக பற்றி பேசாமல் அடக்கி வாசித்து வருகிறார்களாம். இதற்கெல்லாம் பின் முக்கியமாக சில காரணங்கள் உள்ளதாம். அதன்படி டெல்லி பாஜக தரப்பு, நாங்கள் அதிமுகவுடன் பேசி சமாதானம் செய்கிறோம், நீங்கள் அதுவரை அடக்கி வாசியுங்கள், குட்டையை குழப்பிட வேண்டாம் என்று தேவையின்றி அதிமுகவை சீண்ட வேண்டாம். தமிழ்நாட்டில் மட்டுமின்றி தேசிய அளவில் என்டிஏவிற்கு அதிமுக முக்கியம். அதிமுகவுக்கு பிளவை என்டிஏ பிளவாக வடக்கு பார்க்கிறது. அதற்கு அனுமதிக்க முடியாது. அதனால் அதிமுகவை சீண்டுவதை நிறுத்துங்கள். தமிழக பாஜக தலைவர்களுக்கு பேசுவதற்கான ரெட் கார்டு போடப்பட்டுள்ளது என்ற தகவலானது வெளியாகிருக்கு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.